إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. ஜனாசாவை அடக்கும் போது அங்கே உரை நிகழ்த்துவதென்பது இலங்கையில் காணப்படக்கூடிய ஒரு வழக்கமாகும். இவ்வாறு நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜனாசாவை முன்னால் வைத்து உரை நிகழ்த்தியுள்ளார்களா, அவ்வாறு செய்வது ஆகுமானதா என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. உயிரிலும் மேலான நபி முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்நாளிலே தங்களோடு இருந்த பல முஸ்லிம்கள் மரணித்தார்கள் என்பது நாம் அறிந்த விடயமாகும். அவ்வாறு மரணித்தவர்களை அடக்கம் செய்யும் போது அடக்கம் செய்வதற்கு முன்னதாகவோ அல்லது அடக்கம் செய்து முடிந்தவுடனே அங்கே உரை நிகழ்த்துவதென்பது நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறையினின்றும் உள்ளதல்ல. ஜனாசாவை அடக்குவதற்கும் உரை நிகழ்த்துவதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நபி அவர்கள் ஒரு முறை ஒரு தோழரை அடக்கம் செய்வதற்காக அடக்கஸ்தலத்திற்கு சென்றபோது அவருக்கான மன்னரை அங்கே தயாராகி இருக்கவில்லை. எனவே அதுவரை நபி அவர்கள் காத்திருந்தார்கள். அவ்வாறு காத்திருந்த சந்தர்ப்பத்தில் அந்த இடத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை தங்களோடு இருந்த தோழர்களுக்கு மன்னரை வாழ்வு பற்றி ஒரு ஹதீஸை கூறினார். இது தவிர மரணித்த ஒருவரை அடக்கம் செய்யும் போது அடக்கம் செய்துவிட்டு இலங்கை போன்ற நாடுகளில் உள்ள அந்த வழக்கம், அதிலும் குறிப்பாக குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகின்றோம் என கூறுபவர்கள் இதுபோன்று செய்வதை நாம் காண முடிகின்றது. ஆனால் இப்படி நபி அவர்கள் செய்தார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. ஜனாசாவை அடக்கிவிட்டு நபி அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது சுனன் அபூதாவுத் உட்பட பல ஹதீஸ் நூல்களிலே ஹசன் தரத்திலே ஒரு ஹதீஸ் காணப்படுகின்றது. அது என்னவென்றால், நபி அவர்கள் ஒரு ஜனாசாவை அடக்கி முடித்து விட்டால் அங்கே சிறிது தாமதித்து நிற்பார்கள். அப்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை நபி அவர்கள் கூறுகின்றார்கள். இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும் வஸலூ லஹு தஸ்பீத் ஃபஇன்னஹுல் ஆன் யுஸ்அல். உங்களது சகோதரருக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள், அவரை உறுதிப்படுத்தி வைக்குமாறு அல்லாஹ்விடம் கேளுங்கள், இப்போது அவர் கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்றார் என்று ஜனாசாவை அடக்கி முடிந்ததும் நபி அவர்கள் நபி தோழர்களுக்கு கூறுவார்கள். எனவே ஜனாசாவை அடக்கிவிட்டு அங்கே ஒவ்வொருவரும் தனித்தனியாக அல்லாஹ்விடம் கிப்லாவை முன்னோக்கி கைகளை உயர்த்தி அங்கே பிரார்த்திப்பதுதான் சுன்னாவாகும். ஜனாசாவை அடக்கிய உடனே அங்கே உபதேசம் செய்வதென்பது நபி வழிமுறையில் உள்ளதல்ல. தற்செயலாக ஏதேனும் வளமை போன்று தேவையான ஒரு விடயத்தை, ஒரு ஹதீஸை, ஒரு குர்ஆன் வசனத்தை கூறுவதென்பது எமக்கு மத்தியில் நாம் உரையாடுகின்ற அடிப்படையில் அது இடம்பெறும் என்றால் அதில் தவறேதும் கிடையாது. ஆனால் ஜனாசாவை அடக்குவதன் ஒரு அம்சமாக அங்கே உரை நிகழ்த்துவதென்பது, ஒவ்வொரு ஜனாசாவையும் அடக்கும் போது இவ்வாறு செய்வதென்பது, மார்க்கத்தின் ஒரு பகுதியாக இதனை மாற்றுவதென்பது நிச்சயமாக தவறானதாகும். எனவே இந்த வளமை ஒவ்வொரு ஜனாசாவையும் அடக்கியதன் பிறகு அங்கே உபதேசம் செய்வதென்பது இவ்வாறு நபி அவர்கள் நிச்சயமாக செய்யவில்லை. எனவே இஸ்லாமிய வழிமுறை கிடையாது. இதுபோன்ற விடயங்கள் தான் காலப்போக்கிலே அதனை செய்யாவிட்டால் ஒரு குற்றம் போன்று கட்டாயம் செய்ய வேண்டும் என ஒரு பிதஅத்தாக மாறுவதென்பது இப்படியான விடயங்கள் ஆகும். எனவே ஜனாசாவை அடக்கியதன் பிறகு ஒவ்வொரு ஜனாசாவிலும் அங்கே உபதேசம் செய்வது நிச்சயமாக இது நபி வழிமுறை அல்ல. தொடர்ந்து இப்படி செய்வதை தவிர்க்க வேண்டும். அதே நேரத்தில் ஜனாசாவை அடக்கியதன் பிறகு நபியும் நபியுடைய காலத்தில் நபி தோழர்களும் செயற்பட்ட விதம், அடக்கிய உடனே கபரில் அந்த
தோழருக்காக நாம் பாவ மன்னிப்பு தேடுவது உட்பட அவருக்கு உறுதியை கொடுக்குமாறு அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும். இதுதான் நபி வழிமுறையாகும்.